மகாராஷ்டிரால 9 மொழிகள் 3வது மொழியா இருக்கு. நம்பர் 1, அதை புரிஞ்சுக்கோங்க. இவர் ஏற்கனவே திராவிட மாடலை பார்த்து தான் கன்னடால காலையில உணவுன்னு ஒன்று இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் நம்ம சாப்பிடணும்னு முடிவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, எங்களை பார்த்து தான் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடிய அற்புதமான நோபல் பரிசு பெறக்கூடிய ஒரு முக்கியமான அறிவாளி. மகாராஷ்டிரால மும்பையை சேர்ந்தவனை தவிர வேற யாருக்கும் எந்த வேலையும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பீகார்ல இருந்து வந்த ஆட்டோ டிரைவர் எல்லாம் விரட்டி அடிச்சாங்க. இது மும்பைக்காருக்கு தான், மும்பைக்காரங்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. இங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. சொன்னா 42 லட்சம் தெலுங்கு வாக்கு ஊத்தி முடிக்கும், அப்படியே ஊத்தி முடிக்கும். அதனால இங்க அந்த திராவிடம்ங்கிற கதையை விட்டுட்டு ஆனால் தமிழை பத்தி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மக்கள் இந்த திமுக. அங்க அப்படி கிடையாது. காங்கிரஸ் தான் இந்தியை திணித்தது. இந்தியா பூரா காங்கிரஸ் தான் இந்தியை திணித்து எல்லா மாநிலங்கள்லயும் அந்த மாநிலத்திற்கான மொழியை அழித்து இந்தியை கொண்டு வந்ததுங்கிறது காங்கிரஸ் பண்ண வேலை. பிஜேபி அப்படி எந்த வேலையும் பண்ணல, இன்னி வரைக்கும் பண்ணல. உடனே கனகராஜ் ஒரு விவாதத்துல இந்தி திவாஸ்ல இவரு அமித்ஷா என்ன படிச்சாருங்கிறத காட்டுவாரு. அவரே அதே இந்தி திவாஸ்ல சிதம்பரம் என்ன படிச்சாருங்கிறத காட்ட மாட்டாரு. இந்தி திவாஸ்க்கு போனீங்கன்னா அங்கதான் போய் பேசி ஆகணும். நான் என்ன ஸ்டாலின் ஐயாவான இஸ்லாம் சகோதரர்கள் இருக்கிற இடத்துல போய் இந்து மந்திரங்கள் எல்லாம் ஆபாசமானதுன்னு பேசுறதுக்கு? ஒரு விஷயத்தை வெள்ள வாங்க, 3வது மொழி அப்படிங்கிறது பார்டர் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியில் படிக்க வேண்டும் என்பதற்காகவும் மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியை படிக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கு. தாய்மொழியில் படிக்கணும், அவ்வளவுதான் பிஜேபி திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. அதை மறுதளிச்சு தான் இவங்க எல்லாம் கதை விட்டுட்டு இருக்காங்க. பாமக உள்ள வந்தா விசிக வெளில போயிடும், விசிக போய் விஜய் கிட்ட சேர்ந்தா கம்யூனிஸ்ட் வெளில போயிடும். திமுக, காங்கிரஸ், பாமக 234 தொகுதி, கம்யூனிஸ்ட், விசிக, விஜய் 234 தொகுதி. அப்படித்தான் நீங்க பண்ண முடியும். வேற எப்படி நீங்க உள்ள கொண்டு வர முடியும்? இன்னும் நிறைய பேர் வாங்கன்னா யார் வருவாங்க? ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள், செய்திகள் பலவற்றை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னையில் பாஜகவுடைய பூத் கமிட்டி முகவர்களுக்கான பயிலரங்கம் நடைபெறுகிறது. இதுல முக்கியமான தலைவர்கள் நயனார் நாகேந்திரன், எல் முருகன், தமிழிசை அக்கா எல்லாருமே கலந்துக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் கலந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதுல கலந்துக்கல. இது ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது சோசியல் மீடியாவில். எப்படி பார்ப்பது? இந்த சோசியல் மீடியா எனக்கு தமாஷா தான் சொல்லுது. ஐயா, இது அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நிர்வாகத்தில் அடுத்த தலைவர் வந்துட்டாரு, ரொம்ப தெளிவான ஒரு தலைவர், அவர் வந்தாச்சு. இப்போ அந்த இடத்துல அண்ணாமலை ஐயா போய் உட்காந்து என்ன பண்ண போறாரு? அதாவது அங்கே பேச வேண்டியது நிர்வாக ரீதியாக யாருக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தானே ஒழிய, நானும் இருக்கேன் பாரு, இன்னும் குரூப் ஃபோட்டோவில் நிற்கிறதுக்காக போவாங்க? அது முதல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது, அண்ணாமலை ஐயா பேசினதே தொடர்ந்து என்னன்னா, இந்த மாநில தலைவருங்கிற பதவி ஒரு வெங்காயம் மாதிரி, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, அதை பார்த்துக்கிறதுக்கு ஆல்ரெடி பிஜேபியில் நிறைய பேர் இருக்காங்க, நாம் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய நோக்கம் மக்களோட பேசுறது, மக்களுக்கு பிரச்சனையை புரிய வைக்கிறது, இதுதான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டது தான். அந்த பதவியை பொறுத்த வரைக்கும் அவர் விரும்பி, அவர் ஏதோ ரொம்ப அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அதை பிடிச்சி இழுத்து அவர் அந்த பதவியிலேருந்து எடுத்து நயனார் நாகேந்திரன்ட்ட கொடுத்த விஷயம் இல்லை. இது முதல்ல தமிழகத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறது நல்லது. அண்ணாமலையாவுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் பதவியும் வேற. உள்துறையில் நல்ல பொசிஷனுக்கு வருவாருங்கிற ஒரு எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. அவர் அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். நானும் வந்தேன் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கக்கூடாது. அண்ணாமலை வந்தால் தான் நான் வருவேன்னு சொல்றதுக்கு அது பொது மாநாடு இல்லை. மாநாடா இருந்ததுன்னா நீங்க யாரை வேண்டுமானாலும் கூப்பிட்டு வரலாம். அங்க விஜய் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு 2 லட்சம் பேர் அதிகமாக நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க இருந்தது பொறுப்பான பிஜேபியை சார்ந்த பூத் கமிட்டி மக்கள். அவங்க யார் வந்தாலும் வரலைனாலும் அவங்க அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய கடமையை புரிய வைக்கிறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. இதுல என்ன வந்துருச்சு எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலைக்கு ஆதரவு பெரிய லெவல்ல இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு சில நிகழ்ச்சிகள்ல அண்ணாமலையை பங்கேற்கல. அண்ணாமலை இப்போது இருக்கக்கூடிய பாஜக தலைமை விலக்கி வைக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில இங்க அண்ணாமலை நீங்க கொடுத்த இதை எத்தனையும் அந்த கூட்டத்துக்கு தேவையில்லாத ஒண்ணு.
இப்போ நானோ நீங்களோ போனோம்னா அண்ணாமலை ஐயா வருவதற்கும் வராததுக்கும் நம்ம போகிறதுக்கும் காரணம் இருக்கும், போகாமல் இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கும். அங்கே போனது பிஜேபிக்காக பணி செய்ய வந்திருக்கிற காரியகர்த்தாக்கள், அவங்க பூத் கம்யூனிட்டி பர்சன். அங்கே நயனார் நாகேந்திரன் ஐயா வரலைனாலும் அவங்க அங்கே போய் கடமையை செய்வாங்க, தமிழிசை மேடம் இல்லைனாலும் அவங்க கடமையை செய்வாங்க. நயனார் நாகேந்திரன் ஐயாவும் தமிழிசை மேடமும் வானதி மேடமும் மற்றவர்கள் அந்த இடத்துல வர்றதுங்கிறதே, வானதி மேடம் வந்தாங்களான்னு தெரியல, வர்றதனுடைய நோக்கமே அவங்களுக்கு கரெக்டாக விஷயத்தை சொல்லி எப்படி அந்த தேர்தல் வேலையை செய்யணும்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ பரஸ்பரமாக 2 பேர் சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டம். வேலை செய்கின்றவரும் வேலையை புரிய வைத்து, ஏற்கனவே வேலை செய்து அரசியலில் பணம் தின்னு கொட்டை போட்ட இவங்க எல்லாருமே புரிய வைக்க போறாங்க. இந்த இடத்துல கூட்டத்தை கூட்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நான் என்ன போலித்தனமா ஒரு 72% MOU கையெழுத்தாகாத முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துகிற ஆண்ட்ரியா கூட்டு வந்து பாட்டு பாட சொல்றதுக்கு? அதிமுகவுடைய MOUஸில் வந்து 64% வேலை செய்யலை. இது எல்லா மாநிலத்திலையும் வரும். திமுகவுடைய MOUஸில் 76 வேலை செய்யலை, பயன் தரல. 100 பேர் வந்தால் 76 பேர் அந்த ஒப்பந்தத்தை மதிக்கல. அந்த மாதிரி கூட்டத்துக்கு வேணா ஆண்ட்ரியாவை கூட்டு பாட சொல்லலாம், இல்லை வேற ஒருத்தர் கூட்டு கார் ரேஸ் ஓட சொல்லலாம். இது வந்து காரியகர்த்தாக்களுடைய கூட்டம். இங்கெங்க வேலை வந்து இந்த பூத் கமிட்டி பயிலரங்கத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது 2026 எங்களுடைய இலக்கல்ல, 2029 எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலிருந்து கிடைக்க போறாங்க அப்படிங்கறதா முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற கருத்து 2 காரணத்துக்காக அவர் சொல்லியிருக்காரு. 2 காரணத்துக்காக. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. என்ன பேசுறீங்க? அப்படின்னா ஓட்டு போட வேணாம், 2026 நமக்கான இலக்கு அல்ல அப்படின்னு தெரிவிக்கும் போது, அப்போ பாஜக 2029 தான் டார்கெட் பண்ணுது அப்படின்னா 2026 பெரிய அளவுல பேசிட்டு இருக்கிறது யாரு கூட? பேசிட்டு இருக்கிறது யார் கூட? பூத் கமிட்டி அன்பர்கள் தானே. அவங்க எப்போ வேலை செய்யணும்? 2026க்கு தானே வேலை செய்யணும். அவங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா, நாம் 20 சீட் நிற்கிறோமா, 30 சீட் நிற்கிறோமா, அல்லது தமிழ்நாட்டின் நலன் கருதி அதிமுக விசிக விஜய் ஒரு கூட்டணியாக அமையும்னா, ஜனநாயகம் படம் எப்படி ஓடுதுங்கிறத பொறுத்து தான் விஜய் முடிவு பண்ண போகிறாரு. ரொம்ப நல்லா ஓடிச்சுன்னா ஒரு முடிவு எடுப்பார், 3வது நாள் ஊற்றிக்குச்சுன்னா அவர் வந்து ஒரு முடிவு எடுப்பாருங்கிற சூழ்நிலையில் இருக்கார். இப்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றதுன்னா நாம் வந்து சீட்டே கேட்காம கூட அந்த கூட்டணியை ஆதரிச்சுட்டு நிற்போம் அப்படிங்கிற அளவில் பிஜேபி தெளிவாக இருக்குது. நம்பர் 1. அப்படி இருக்கும் பொழுது 2026ங்கிறதுல நம்ம ஒழுங்காக வேலை செய்வோம். ஆனால் அங்கே சீட்டை பற்றி கவலைப்படாதீங்க. நம்மளுடைய நோக்கம் 2029 அதிக எம்பிக்களை இங்கேருந்து அனுப்பணும் அப்படிங்கிறது தான். இப்போ எம்ஜிஆர் ஃபார்முலாங்கிறது என்ன? சட்டசபையாக இருந்தால் 80-20, பாராளுமன்றமாக இருந்தால் 20-80, அப்படித்தானே? அந்த மாதிரி ஒரு திட்டம் வரப்போகுது, அல்லது சூழ்நிலை வரப்போகுது. அதை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. 2026 படுத்து தூங்கங்கிறதுக்கு பூத் கமிட்டி மீட்டிங் இப்போ எதுக்கு நடத்தணும்? 2027 நடத்திட்டு போகலாமே. ஸோ ஊடகங்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கிற நம்மளுக்கு கொஞ்சமாவது மூளை வேலை செய்யணும். ஒரு செய்தியை பரப்பும்போது கொஞ்சமாவது மூளை வேலை செய்யணும், இல்லைன்னா பிரயோஜனமே இருக்காது. இந்த பல்பில் எரியிற விளக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஏன் எண்ணெய் ஊற்றலைன்னா, இது பல்பு சுவிட்ச் போட்டால் எரியும் அப்படின்னு நாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விடக்கூடாது. இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. திமுகவுடைய மொழி உரிமை போர் மகாராஷ்டிராவில் சுழன்றடிக்கிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அவர்கள், இங்க மகாராஷ்டிராவில் வந்து இந்தி மொழி பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழகத்தில இருந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லப்பட்டது போல இந்திக்கு வந்து எங்க மாநிலத்தில் எதிர்ப்பு கிடையாது. அதே நேரத்தில் 5வது வகுப்பு வரை இந்தி திணிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை தான் நாம முன்ன வச்சோமே தவிர, தமிழகத்தை போல இந்தி கற்றுக்க கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை நாம முன் வைக்கல அப்படின்னு ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அடிப்படை இந்த விஷயம் கூட எதனால நடக்குதுன்னா, சிவசேனாவுக்கும் சரத்பவாருக்கும் தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இது அரசியலில் சாதாரணமான ஒரு விஷயம். மகாராஷ்டிராவில் மேஜர் மொழி வந்து மராத்தி தான். அதனுடைய மும்மொழி 3வது மொழியாக 8 மொழி இருக்கு. மற்ற எல்லா மாநிலங்களையும் எடுத்தீங்கன்னா 4 மொழி இல்லைனா 3 மொழி இல்லைனா 5 மொழி தான் இருக்கும். இவங்களுக்கு 8 மொழி இருக்கு. 8வது மொழியாக அங்கே இந்தி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தி எதுக்காக நீங்கள் கொண்டு வர்றீங்க? அல்லது தெலுங்கையோ கன்னடத்தையோ ஏன் 3வது மொழியாக கொண்டு வரீங்கன்னா, உங்களுடைய பார்டர் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இப்போ கேரளா ஒட்டி இருக்கிற இடத்துல மலையாளமும், தெலுங்கானா ஒட்டி இருக்கிற இடத்துல தெலுங்கும், மகாராஷ்டிரா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இந்தியும் அல்லது மராத்தியும் கொண்டு வர்றது இயல்பான ஒரு விஷயம். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் கன்னடம் கொண்டு வர்றது இயல்பான விஷயம். அந்த மாதிரி மகாராஷ்டிராவுக்கு கிட்டத்தட்ட 3 பெரிய ஏரியாவில் அதுக்கு வந்து நிலப்பகுதிகளில் இருக்குது. ஒரு பகுதி தான் அதுக்கு வந்து கடல் பகுதி. அப்போ அந்த நிலப்பகுதியில் பகிரக்கூடிய குஜராத்தாக இருக்கட்டும் அல்லது மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், அதனுடைய மொழியை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வருவாங்க. மகாராஷ்டிராவில் 9 மொழிகள் 3வது மொழியாக இருக்குது. நம்பர் 1, அதை புரிஞ்சுக்கோங்க. இவர் ஏற்கனவே திராவிட மாடலை பார்த்து தான் கன்னடாவில் வந்து காலையில் உணவுன்னு ஒன்று இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நம்ம சாப்பிடணும்னு முடிவு பண்ணி
அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, எங்களை பார்த்து தான் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடிய அற்புதமான நோபல் பரிசு பெறக்கூடிய ஒரு முக்கியமான அறிவாளி. ஸோ இப்போ இவர் மும்பையை பற்றி பேசும்போது மும்பைக்கர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பால் தாக்கரே பயன்படுத்தினார். மகாராஷ்டிராவில் மும்பையை சேர்ந்தவனை தவிர வேறு யாருக்கும் எந்த வேலையும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பீகார்லேருந்து வந்த ஆட்டோ டிரைவர்கள்லாம் விரட்டி அடித்தாங்க. இது மும்பைக்கருக்கு தான், மும்பைக்காரங்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. இங்கே அந்த மாதிரி சொல்ல மாட்டார். சொன்னால் 42 லட்சம் தெலுங்கு வாக்கு ஊற்றி முடிக்கும், அப்படியே ஊற்றி முடிக்கும். அதனால் இங்கே அந்த திராவிடம்ங்கிற கதையை விட்டுட்டு ஆனால் தமிழை பற்றி பேசி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மக்கள் இந்த திமுக. அங்கே அப்படி கிடையாது. ரொம்ப தெளிவாக மராத்திங்கிறதுல இருப்பாங்க. 3வது மொழியாக ஹிந்தி வந்தது, ஏன்னா இந்தியை கொண்டு வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசு ஏற்கனவே என்ன பண்ணிச்சுன்னா, சரி அப்படியா இருந்தால் அதை நம்ம எடுத்துடுறோம். ஏன்னா இந்தி திணிக்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. காங்கிரஸ் தான் இந்தியை திணித்தது. இந்தியா பூரா காங்கிரஸ் தான் இந்தியை திணித்து எல்லா மாநிலங்கள்லையும் அந்த மாநிலத்திற்கான மொழியை அழித்து இந்தியை கொண்டு வந்ததுங்கிறது காங்கிரஸ் பண்ண வேலை. பிஜேபி அப்படி எந்த வேலையும் பண்ணலை, இன்னி வரைக்கும் பண்ணலை. உடனே கனகராஜ் ஒரு விவாதத்தில் இந்தி திவாஸில் இவர் அமித்ஷா என்ன படித்தாருங்கிறத காட்டுவார். அவரே அதே இந்தி திவாஸில் சிதம்பரம் என்ன படித்தாருங்கிறத காட்ட மாட்டார். இந்தி திவாஸுக்கு போனீங்கன்னா அங்கே தான் போய் பேசி ஆகணும். நான் என்ன ஸ்டாலின் ஐயாவானே இஸ்லாம் சகோதரர்கள் இருக்கிற இடத்துல போய் ஹிந்து மந்திரங்கள் எல்லாம் ஆபாசமானதுன்னு பேசுறதுக்கு? அங்கே போனால் உங்கள் மந்திரம் நல்லா இருக்குது, நீங்கள் அற்புதமானவர்கள் அப்படின்னு பேசணும். அதை தான் அவங்க இந்தி திவாஸில் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை வெளில வாங்க. 3வது மொழி அப்படிங்கிறது பார்டர் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியில் படிக்க வேண்டும் என்பதற்காகவும் மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியை படிக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கு. தாய்மொழியில் படிக்கணும், அவ்வளவுதான் பிஜேபி திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. அதை மறுதளிச்சு தான் இவங்கெல்லாம் கதை விட்டுட்டு இருக்காங்க. இப்போ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய திமுக கூட்டணியில புதிதாக கட்சிகள் இணையலாம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ திமுக கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் ஆக போறது அப்படின்னு எடுத்துக்கலாம். பாமக தான் உள்ள வரும், வேற எதுவும் உள்ள வரும்? பாமக உள்ள வந்தால் விசிக வெளில போயிடும், விசிக போய் விஜய் கிட்ட சேர்ந்தா கம்யூனிஸ்ட் வெளில போயிடும். ஸோ திமுக, காங்கிரஸ், பாமக 234 தொகுதி, கம்யூனிஸ்ட், விசிக, விஜய் 234 தொகுதி. அப்படித்தான் நீங்க பண்ண முடியும். வேற எப்படி நீங்க உள்ள கொண்டு வர முடியும்? இன்னும் நிறைய பேர் வாங்கன்னா யார் வருவாங்க? இன்னொரு கட்சி தேமுதிக வெளியில இருக்காங்க, யார் கூட கூட்டணி அப்படின்னு உறுதி. தேமுதிகவை கூட்டணியில் கொண்டு வந்தீங்கன்னா குறைஞ்சது 4 கட்சி திமுகல இருந்தே ஒரு 40 எம்எல்ஏ விஜய் கிட்ட போயிடுவாங்க. ஏன்னா அவங்க சாதாரணமாக சீட்டு கேட்க மாட்டாங்க. ஒரு 234ல் ஒரு 233 எனக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு சீட்டில் எப்படியா ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்க்க இருக்கிறவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். இல்லைங்க அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, உங்கள் தகுதிக்கு நம்ம ஒரு 6ஓ 7ஓ சீட்டு. தேமுதிக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? அங்கே யார் இருக்காங்க? விஜயகாந்த் ஐயா மேலே இருக்கிற மரியாதையை மோடி ஐயா பலமுறை காட்டியிருக்காரு. அண்ணாமலை ஐயா விஜயகாந்த் எவ்வளோ பெரிய தனக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக பார்த்தாரு. எல்லாம் நடந்துதான் இல்லையா? தேமுதிகவில் இப்போ பிரேமலதா மேடத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? படம் அவரோட பையன் படம் ஒன்று வந்ததில்ல? ஆமாம், சமீபத்தில் படம் ரிலீஸ். தக் லைஃப் வந்த உடனே டக்குன்னு ஒரு 2 நாள் ஓடிச்சு, அப்புறம் காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு படம் ஓட்டுறதுக்கு, அதாவது உங்கள் மேலே இருக்கக்கூடிய அபிமானம், விஜயகாந்த் ஐயா மேலே இருக்கிற அபிமானத்தை வச்சுக்கிட்டு அவருடைய மகனுடைய படத்தை சிறப்பாக உங்களால் ஓட்ட முடியுமா, ஓட்ட முடியாதா? விஜயகாந்த் ஐயா படமே கடைசி 2 படம் ஓடலை தெரியுமா? தேர்தலுக்கு முன்னாடி வந்தது 2016 ஓடலை. உதயநிதி எந்த படமும் ஓடலை. அந்த ஒரே ஒரு படம் ஓடினது தவிர, ராஜேஷுக்காக ஓடின ஒரு படத்தை தவிர. ஸோ உங்களால் ஒரு மக்கள் நினைக்கிறாங்க, மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறத நிரூபிக்க உங்களால் முடியல. நீங்கள் என்ன, உங்களை கொண்டு போய் திமுக என்ன பண்ண போகுது? ஆனால் சரத்குமார் மாதிரி தேமுதிக போய் திமுகவில் கரைச்சிட்டா, ஒரு ஜவஹர் உள்ள கரைச்சாரு பாருங்க, உங்கள் சின்னத்திலே நிற்கிறேங்க, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னாரு பாருங்க. அதுவும் சூரியனை எடுத்தாரு பாருங்க. அந்த மாதிரி பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.